وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய இன்றைய விளக்க உரை வகுப்பை தொடங்குகின்றேன். சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு தஜ்வீது குர்ஆனை முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பேப்பரையும் பேனாவையும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்க. சில முக்கியமான விஷயங்கள் சொல்லும் பொழுது அதை தாங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே போன்று தர்ஜுமாவையும் முன்னால திறந்து வைத்துக் கொண்டால் இடையிடையே சில விஷயங்கள் பிரத்யேகமாக சொல்வதற்கு வசதியாக இருக்கும். அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் இன்றைய தினம் 38வது அத்தியாயமான சாத் என்ற அத்தியாயத்தை நாம் தொடங்குகின்றோம். சாத் என்று சொன்னால் ஹுரூஃப் முகத்தா என்றதுக்கு பெயர். இந்த ஹுரூஃப் முகத்தா குர்ஆனில் நிறைய இடம் பெறுகின்றது. ஒரு எழுத்தும் இருக்குது, 2 எழுத்துக்களும் இருக்கின்றன, 3 எழுத்துக்களும் இருக்கின்றன, 4 எழுத்துக்களும் இருக்கின்றன, 5 எழுத்துக்களும் இருக்கின்றன. 5 எழுத்துக்கள் வரை இந்த ஹுரூஃப் முகத்தாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எழுத்துக்கள் இடம்பெறுகின்றன. அப்ப அல்லாஹ் தஆலா சாத் என்று சொல்லி இந்த மாதிரி எழுத்துக்களை அல்லாஹ் ஏன் சூராவுடைய ஆரம்பத்தை இடம்பெற செய்கிறான் என்று சொன்னால் ஒரு சவால், ஒரு சேலஞ்ச். அந்த இணைப்பாளருக்கு அல்லாஹ் சேலஞ்சாக கொடுக்கிறான். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை வைத்துத்தான் நான் இந்த வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறேன். நீங்க எந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்களோ அதை வைத்துதான் இறக்கி வைத்திருக்கிறேன். வேறு புதிய வார்த்தையை கொண்டோ புதிய எழுத்துக்களை கொண்டோ நான் இதை என்ன செய்ய இறக்கி வைக்கவில்லை. எனவே உங்களால் முடிந்தால் இந்த மாதிரி கூட என்ன செய்ய ஒரு வசனத்தை ஏனும் நீங்க கொண்டு வாருங்கள் என்று அவர்களுக்கு சேலஞ்ச் செய்வதற்காக அல்லாஹ் இந்த மாதிரி சில சூறாக்களுக்கு முன்பு இடம்பெற செய்கின்றார். செய்துவிட்டு ஒரு குர்ஆனி திக்ர், உபதேசமுடைய குர்ஆன் மீது சத்தியமாக. அருமை சகோதரர்களே, இந்த அத்தியாயத்துடைய முழு விஷயமும் திக்ர் என்ற உபதேசம் என்ற அந்த விஷயத்துக்குள் அடங்கியிருக்கின்றது. நல்லவர்களுக்கு உபதேசம், நல்லுணர்வு பெறுவது, நல்லுணர்ச்சி என்ற இந்த தலைப்பையே பிரதானமாக இந்த சூரா கொண்டிருக்கின்றது. திக்ர் என்ற வார்த்தை மட்டும் இந்த சூறாவில் 10 முறை இடம்பெறுகின்றது. பிறகு அருமை சகோதரர்களே, தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா அருமையாக இந்த சூறாவை ஆரம்பிப்பதை பார்க்கலாம். குர்ஆன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு வலில்லதீன கஃபரு ஃபி இஸ்ஸத்தி வ ஷிகாக், அல்லாஹ் உடனே சொல்கிறான், இந்த காஃபிர்கள் கௌரவத்திலும் துரோகத்திலும், அதாவது ஃபி இஸ்ஸத்தின் வ ஷிகாக், தற்பெருமையிலும் பிளவிலும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எத்தனையோ சமுதாயங்களை நாமெல்லாம் அழித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களிலிருந்தே ஒரு அச்சமுடைய எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்ததை குறித்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவர்களுடைய 3 மறுப்பை இங்கே வெளியிடுகிறார். இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல அந்த மக்களுடைய 3 வெறுப்புகள், 3 மறுத்தல்கள் அல்லாஹ் வெளியிடுகிறார். ஒரு மறுத்தல் அல்லாஹுவை ஓர் இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். 2வதாக குர்ஆனை மறுப்பது. 3வதாக மறுமை நாளை மறுப்பது. அருமை சகோதரர்களே,
வசனத்தை கிட்டத்தட்ட 7 வசனங்கள், அதாவது 8 வசனங்கள் வரை படித்து பார்த்தால் இந்த சூரா எதற்காக வேண்டி இறங்கியது என்று நமக்கு தெரிய வரும். கொஞ்சம் படிச்சு பாருங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை எடுத்து சொல்லி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள், சத்திய பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்க, ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அவர்கள் போய்கொண்டே இருக்கும் போது பின்னால ஒருவர் வந்து இவரை நம்பாதீங்க, இவர் வந்து ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு கவிஞர் என்று சொல்லி பின்னாலே ஒரு கூட்டம் போகுது. இப்ப நாம வந்து நம்முடைய காலகட்டத்திலேயே வாழ்க்கையில இதை நாம் உணர முடியும். நாம் ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்காக ஒரு இடத்துக்கு போய் சீர்திருத்த விஷயங்களை எடுத்து சொல்லி ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து கொண்டு மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நாம் முயற்சி பண்ணி அதற்கான முஸ்தீபுகளை செய்து அதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற பொழுது நம்முடைய பிரச்சாரம் முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்க நமக்கு எதிரான கொள்கையை சார்ந்தவர்கள் மேடையை போட்டோ அல்லது வேறு விதமாகவோ இவர்களுடைய பேச்சை நம்பாதீங்க, இவர்கள்லாம் வஹாபிகள், இவர்கள் வந்து மார்க்கத்தை சிதறடித்து விட்டார்கள், குடும்பத்தை பிளவுபடுத்தி விட்டார்கள், அண்ணன் தம்பிக்குள்ள பகைமை ஏற்படுத்தி விட்டார்கள், இவர்கள் வந்து ஊரையை பிளவுபடுத்தி விட்டார்கள் என்று நமக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும். அப்ப நாம கஷ்டப்பட்டு சொன்ன ஏகத்துவ சமாதானம் சொன்ன எல்லா விஷயம் அடிபட்டு போகும். அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்கெல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரம் சொல்லிக்கொண்டே போனாங்களோ பின்னாடி ஒரு கூட்டம் போய் என்ன சொல்லும் என்று சொன்னால், நீங்க வந்து இவர் பேச நம்பாதீங்க, உங்களுடைய கடவுளை நீங்க விடாதீங்க, உங்க கடவுள்களை நீங்க தொடர்ந்து உங்க கடவுளை வணங்கி கொண்டிருங்கள், இந்த விஷயம் இதன் மூலம் ஏதோ ஒன்று நாடப்படுகின்றது, இவர் இதை கொண்டு ஏதோ ஒன்று நாடுகிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் பின்னாடி ஒரு கூட்டம் போய் கொண்டே சொல்லிக்கொண்டே போகும். அனிம்சு வஸ்பிரு அலா ஆலிஹத்திக்கும், நீங்க கடுக்காதீங்க, நீங்க போயிட்டே இருங்க, உங்க வேலை செஞ்சுட்டே இருங்க, உங்களுடைய கடவுள்கள் உங்களுடைய வணக்கத்தின் மீது நீங்க நிலைத்திருங்கள், இதன் மூலம் இவர் எதை நாடுகிறார் என்று சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்கும். இதே போன்ற ஒரு விஷயத்தை இதற்கு முன்பு கடைசியாக வந்த மார்க்கத்திற்கு நாம் கேள்விப்படவே இல்லை. இது ஒரு இட்டு கட்டப்பட்ட விஷயம் என்று சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருந்தால் அல்லாஹ் என்பதற்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்க கொஞ்சம் யாராவது பதில் சொல்ல முடியுமா? இந்த சூரா இறக்கப்பட்டது காரணம் என்ன என்று சொல்லுங்க பாப்போம். சொல்லக்கூட அங்கிட்டு பண்ணிக்காங்க. எதற்காக இந்த விஷயம் உள்ள ஆரம்பத்துல 7 வசனம் வரைக்கும் 8 வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சூறாவெல்லாம் ஏன் இறக்கி வைத்தான். அருமை சகோதர சகோதரிகளே, இப்ப வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அதாவது பொறுமை சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த சூறாவெல்லாம் இறக்கி வைக்கின்றான். இப்பெல்லாம் நீங்க பிரச்சாரம் செய்து மக்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை திசை திருப்பும் முகமாக கெடுக்கு முகமாக இப்பெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் பின்னாடி போய் கொண்டிருக்குது என்று சொன்னால் ரசூல் ரொம்ப கவலைப்படுறாங்க, இது ரொம்பவும் மன உடைத்து போயிடுறாங்க. எனக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் என்று சொன்னால் நபிமார்களுடைய சரித்திரங்களை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லி அவர்கள் எந்த அளவுக்கு சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட என்ற விஷயத்தை சொல்லி, எனவே நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை இறக்கி வைத்திருக்க என்ற விஷயத்தை நாம் செய்யறோம், புரிந்து கொள்கின்றோம். இப்ப ஆரம்பத்திலேயே காஃபிர்களுடைய 3 விதமான குஃப்ரியத்தை மறுத்தலை நாம் பார்க்கிறோம். முதல் விஷயம் அஜஅல் ஆலிஹத இலாஹ வாஹிதா இன்னஹாதா லஷைன் உஜாப், 5வது வசனம். இவர் வந்து எல்லா கடவுள்களையும் ஒரே கடவுளாக ஆக்க பார்க்கிறாரா? நிச்சயமாக இது ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது என்று சொல்றாங்க. இது வந்து முதல் இன்கார், அதாவது அல்லாஹுவை ஏகத்துவத்தை அவர்கள் மறுக்கக்கூடிய விஷயம். 2வதாக அவர்கள் சொல்கிறார்கள் அவுன்சில் அலைஹி திக்ரு மின் பைனினா பல்ஹும் ஃபி ஷக்கி மின் திக்ரி பல்லமா யதுகு அதாப், 8வது வசனம். நாம இருக்கத்தக்க நமக்கு மத்திய அவருக்கு மட்டும் இந்த வேதம் இறங்கியதா என்று சொல்வதன் மூலமாக குர்ஆனை அவர்கள் மறுக்கிறார்கள். இது 2வது மறுத்தல். 3வதாக அல்லாஹ் தஆலா கீழே சொல்லக்கூடிய வசனம் 16வது வசனம். அவர்கள் சொல்கிறார்கள் வகாலு ரப்பனா அஜ்ஜில் லனா கித்தனா கப்ல யௌமில் ஹிசாப். அவங்க சொல்கிறார்கள் எங்கள் இரட்சகனே உண்மையிலேயே யௌமுல் ஹிசாப் இருக்குதுன்னு சொன்னார், அதாவது கேள்வி இடக்கூடிய நாளான மறுமை என்று ஒன்று இருக்குது என்று சொன்னார். அந்த மறுமை நாளுக்கு முன்பு எங்கள் மீது எங்களுடைய பங்கை இறக்குவார், அதாவது தண்டனையின் வேதனையின் பங்கை ஒரு துண்டை எங்கள் மீது நீ அதை துரிதப்படுத்துவாயாக என்று அவர்கள் அல்லாஹ்ட்ட பரிகாசமாக அவர்கள் கேட்டார்கள். இதன் மூலம் இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் மறுமையை மறுத்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு குறுகிய இந்த 16 வசனத்துக்குள் அவர்கள் செய்த அந்த கயமைத்தனம், அவர்கள் செய்த அந்த அநாகரிகமான செயலையும் சொல்லி 3 விதமான குஃப்ரியத்தை அவர்கள் செய்தார்கள்.
அல்லாஹுவை ஏகத்துவத்தை மறுத்தார்கள், குர்ஆனை மறுத்தார்கள், மறுமை நாளை மறுத்தார்கள் என்ற விவரத்தை அல்லாஹ் செய்கிறான், இங்கே பதிவு செய்கிறான். பதிவு செய்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதலிக்கும் முகமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அவர் சொல்லி காட்டுகிறார். இஸ்பிர் அலா மா யகூலுன வذ்குர் அப்தனா தாவூத் ذ இன்னஹு அவ்வாப். நபியே, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மீது நீ பொறுமையாக இருப்பீராக. எம்முடைய அடியார் தாவூதை நீ நினைவு கூறுவீராக. அவர் எப்படிப்பட்டவர்? வலிமையுடையவராக இருந்தார். இன்னஹு அவ்வாப், நிச்சயமாக அவர் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த அற்புதங்களை, அவர்கள் கொடுத்த அந்த அருக்குறையை அல்லாஹு தஆலா பட்டியலிடுகிறார். அருமை சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்தனா என்று அல்லாஹ் சொல்றான். வذ்குர் அப்தனா, எம்முடைய அடியார் தாவூதை நினைவு கூறுவீர்களாக. இந்த அபுது என்ற இந்த வார்த்தை மட்டும் பல விதமாக 274 முறை குர்ஆன் இடம்பெறுகின்றது. அபுது என்று அல்லாஹு தஆலா ஏன் சொல்லுகிறான் என்றால், அவன் நபிமார்களை தன்னுடைய அடியார்களாக ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களாக நபிமார்கள் ஏற்றுக்கொண்டார். பின்னால் வரக்கூடியதையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுதும் மற்ற நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதும் எம்முடைய அடியார்கள் என்று சொல்லுவார். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குறிப்பிடும் போது சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை இரவு நேரத்தில் அழைத்துக் கொண்டு சென்ற அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்றான். அதே போன்று இன்னஹு லம்மா காம அப்துல்லாஹ் யதுஹு காது யகூனு அலைஹி லிபதா, அல்லாஹ்வுடைய அடியாரான அவனை அழைப்பதற்காக நின்ற போது இவர்கள் அவர் மீது பாயிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜின்ன சொல்லி காட்டுகிறார். அப்துல்லா என்ற வார்த்தை குர்ஆன்ல 2 இடத்துல இடம்பெறுகின்றது. மற்றபடி அப்து என்ற வார்த்தை மட்டும் அப்து, அடியார், அடியார்கள், நீங்கள் வணங்குங்கள், அவர்கள் வணங்குகிறார்கள் என்று இந்த மாதிரி பதங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அப்து என்ற அடிமை என்ற அந்த வார்த்தை 274 முறை குர்ஆனில் இடம்பெறுகின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த அப்து என்பது ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பதவி. அடிமைத்தனம் என்பது அருமையான ஒரு பதவி. அல்லாஹ் தஆலா எம்மை தன்னுடைய அடியார்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை அவன் அடியார்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் அல்லாஹ்வை நம்முடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டோமோ அதே போன்று அவன் நம்மை தன்னுடைய அடியாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம். அப்ப அவன் தன்னை அடியாராக நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அமல்களில் அதற்கான காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா நபிமார்களை தன்னுடைய அடியார் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அது ஒரு பாராட்டு. அவர்கள் அல்லாஹு தஆலா அது ஒரு அங்கீகரித்தல், அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்தார் என்று அர்த்தம். அப்போ என்னுடைய வலிமையான அடியாரான தாவூதை நினைவில் கொள்ளுங்கள். தாவூதையும் நாம் சோதித்தோம், பின்னர் சுலைமானையும் சோதித்தோம், அய்யூபையும் சோதித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஸல்ஐத் என்று சொன்னால் என்ன? ஸல்ஐத் என்றால் வலிமையானவர் என்றால் என்ன? எதில் வலிமையானவர்? போர்க்களத்திலா? அதாவது சண்டை போடுவதில், யுத்தம் செய்வதிலா? இல்லை. வலிமையானவர் என்று சொன்னால் இபாதத்தில் வலிமையானவர், இபாதத்துல வலிமையான. அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் கொடுத்திருந்தான், ஜபூர் வேதத்தை கொடுத்திருந்தான். இந்த ஜபூர் வேதத்தை கிறிஸ்தவர்கள் சங்கீதம் என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டுல இதுக்கு சங்கீதம் என்று பெயர். அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஜபூர் வேதத்தை கொடுத்தது பத்தி 2 இடத்துல சொல்லி காட்டலாம். 4வது அத்தியாயத்தில் 164வது வசனம், அதே போட்டு 17வது அத்தியாயத்தில் 55வது வசனம் அதான் சொல்லி காட்டுகிறான். ஜபூர் தாவூத் கொடுத்து சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சில அற்புதங்களையும் நாம் பார்ப்போம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இனிமையான குரல் கொடுக்கப்பட்டது. புகாரியுடைய 5048வது ஹதீஸ், கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொன்னாங்க, யா அபா மூசா லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆல் தாவூத். அபூ மூசாவே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய குடும்பத்தாரின் சங்கீதங்களிலிருந்து ஒரு சங்கீதம் நீ கொடுக்கப்பட்டிருக்கிறீர், அதாவது இனிமையான குரல்களிலிருந்து ஒரு இனிமையான குரல் நீ கொடுக்கப்பட்டிருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அபூ மூசா சொல்றாங்க, தாவூதுடைய இனிமையான குரலை நீ கொடுக்கப்பட்டிருக்கிறீர் என்று என்ன செய்யறாங்க, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா எந்த நபிக்கும் வழங்கப்படாத ஒரு அருட்கொடையை கொடுத்திருந்தார். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறைவேதம் ஓதுவது இலகுவாக்கப்பட்டிருந்தது.
சஹீஹ் புகாரியுடைய 3417வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, "குஃபிஃப அலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்-குர்ஆன ஃபகான யஅமுர் தவாபஹு ஃபதுஸ்ரஜு ஃபயக்ரவுல் குர்ஆன கப்ல அன் துஸ்ரஜ தவாபஹு." தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய வேதத்தை ஓதுவது இலகுவாக்கப்பட்டிருந்தது, லேசாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தன்னுடைய வாகனங்களுக்கு சேனம் பூட்ட சொல்வார்கள். சேனம் பூட்ட உத்தரவிடுவார்கள். அவர்களுடைய வாகனங்கள் சேனம் பூட்டப்படுவதற்கு முன்பு தன்னுடைய வேதத்தை முழுமையாக ஓதி முடித்து விடுவார்கள். வலாயக்குரு இல்லாமல் அமல் எதைகி, தன்னுடைய சொந்த கரங்களை கொண்டு அவர்கள் சம்பாதித்து சாப்பிட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார். அப்ப தன்னுடைய வாகனம் சேனம் பூட்டப்படுவதற்கு முன்பு தன்னுடைய வேதை முழுவதும் ஓதி விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு வேதம் ஓதுவது என்ன செய்யப்பட்டது, இலகுவாக ஆக்கப்பட்டிருந்தது. அபர்மை சகோதரர்களே, இந்த ஜல் ஐதி என்று சொன்னால் இபாதத்தில் வலிமையானவர்கள். இபாதத் அவர்களை போன்று யாரும் இபாதத் செய்ய முடியாது என்று சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் குவத்துல் ஈமான், ஈமானிய பலம் மிக கடுமையாக இருந்தது. அவர்களுடைய ஈமான் ரொம்ப பலமாக இருந்தது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ஈமான் ரெண்டு வகை இருக்கு, பலமுள்ள ஈமான், பலகீனமான ஈமான். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னார்கள், அதாவது அல் முஃமினு கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினி தஈஃப். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க யாரு, பலமான ஈமான் உடையவர்கள். பலகீனமான ஈமான் உடையவர்களை விட பலமான ஈமான் உடையவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரை பலமான ஈமான் கொண்டவர்கள். அவர்களை பற்றி என்ன வருகின்றது அருமை சகோதரர்களே, அதாவது அஹப்பு ஸலாத் இலல்லாஹி ஸலாத் தாவூத் வ அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸியாம தாவூத். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகையாகும். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பாகும். அவர்கள் பாதி இரவு தூங்குவார்கள், பிறகு எழுந்திருப்பார்கள், அந்த மூன்றில் ஒரு பகுதி தொழுவார்கள், பிறகு ஆறில் ஒரு பகுதி தூங்கி விடுவார்கள். அதாவது பாதி இரவு தூங்குவாங்க, அந்த பாதி இரவுல அந்த பாதி இரவு என்ன செய்வாங்க, வணங்குவாங்க, மீதி பாதி தூங்குவாங்க. வகான யஸூமு யௌமன் வ யஃப்திர் யௌமன், அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோற்பார்கள், இன்னொரு நாள் நோன்பு வைக்க மாட்டார்கள். வலா யஃபிர்ரு இதா லாகா, யுத்தத்துல எதிரிகளை சந்திக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஓட மாட்டார்கள், பின்வாங்கி ஓட மாட்டார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இது ஒரு விஷயம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அவர்கள் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். ஆடு மேய்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் குறிப்பார்த்து கல்லை எய்வதில் மிகவும் வல்லுநராக இருந்தார்கள். இந்த கவனில் குறிப்பார்த்து கல்லை எய்வது. இப்போ உள்ள பலஸ்தீன் பிள்ளைகளை நீங்க பாருங்க, பலஸ்தீன் பிள்ளை என்ன செய்யறாங்க, இந்த கவன்ல வந்து சின்ன துணிமா இருக்கும், கவன் சொல்லுவாங்க, அது உள்ள கல்லை போட்டு அப்படியே குறிப்பாத அப்படி எறிவாங்க, கரெக்டா போய் படும், நெத்தியில போய் படும். இந்த மக்களுடைய பிள்ளைகளை பலஸ்தீன் பிள்ளைகளை கவனிச்சா நல்லா தெரியும். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கமா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய திறமை கொடுத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த ஆடுகளை எதிரிடமிருந்து பாதுகாப்பதற்கு என்ன செய்வாங்க, இந்த கவனில் கல்லை போட்டு குறிப்பார்த்து அந்த எதிரியுடைய நெத்தியை நோக்கி வீசுவார்கள், அப்படியே போய் படும், அவன் எதிரி கீழே விழுவான். தன்னுடைய ஆடுகளை பார்ப்பதற்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த மாதிரி அவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்க இஸ்ரவேலர்கள் ஒரு மிகப்பெரிய எதிரி ஒருவன், அவர்களால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. அவன் ரொம்ப பலசாலியாக இருந்தான், அவனை எதிர்கொள்ள முடியாத நிலை இருந்துச்சு. அப்பதான் அரசு அறிவித்தாரு, யாராவது இந்த எதிரியை வீழ்த்தினால் அவருக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடுப்பேன் என்று அறிவித்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு தயாரானார்கள். என்ன செய்தார்கள், அந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கல்லை வைத்து அவனுடைய நெற்றியை குறிப்பார்த்து வீசினார்கள். அந்த நெற்றி பொட்டில் இந்த கல்லு பட்டு அவன் வீழ்ந்தான். அவ்வாறு அவர்களை வீழ்த்தினார்கள். எனவே தன்னுடைய மகளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அந்த அரசு திருமணம் முடித்து கொடுத்தார். ஆக ஆடு மேய்த்தவர் அரசராக மாறினார்கள் என்ற விஷயம் நாம சஹீஹான அறிவுகள் பார்க்க முடிகின்றது. இவ்வாறாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச் சிறந்த வல்லுநராக இருந்தார்கள், இபாதத்திலும் வலிமை உடையவர்களாக இருந்தார்கள். இந்த மாதிரி எதிரிகளை வீழ்த்துவதிலும் வீரமுள்ளவர்களாகவும் தந்திரத்தில் வல்லுநராகவும் என்ன செஞ்சாங்க, அவர்கள் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிறகு இந்த சூறாவுல இந்த இடத்துல
ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. ஒரு 2 பேர் வாராங்க. அவர்கள் தன்னுடைய வணக்கம் செய்வதற்கென்று பிரத்யேகமாக கட்டப்பட்ட அந்த இடத்தில், அந்த அறையில் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அந்த அறையின் சுவற்றை தாண்டி 2 பேர் கீழே குதிக்கிறார்கள், உள்ளே நுழைகிறார்கள். வந்து அவர்கள் ஒருவர் சொல்றார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார், எங்களுக்கு நீங்க வந்து நீதமான முறையில நீங்க தீர்ப்பளியுங்க, உண்மை கொண்டு தீர்ப்பளியுங்கள், நீங்க வந்து தடம் புறாதீர்கள், அநியாயம் இழைத்து விடாதீர்கள் என்று சொல்லி ஒருவர் சொல்லுகிறார், இது என்னுடைய சகோதரர், அவரிடம் 99 ஆடுகள் இருக்கின்றன, என்னிடத்தில் ஒரே ஒரு ஆடுதான் இருக்கின்றது. அவர் சொல்கிறார், நீ ஒன்றிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டையும் எனக்கு நீ கொடுத்து விடு என்று சொல்லி, அதாவது வாதத்தில் என்னை மிகைத்து விட்டார், இதுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லுங்கள் என்பதாக அவர் சொல்லும் பொழுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த சகோதரனை யாரை குறித்து ஒரு புகார் கொடுத்தாரோ அவர்கிட்ட தாவூத் சொல்றாங்க, உன்னுடைய மற்ற ஆடுகளோடு சேர்ந்து இவருடைய ஆடையும் நீ கேட்பதன் மூலமாக நீ அவனுக்கு அநியாயம் செய்து விட்டாய் என்று சொன்னார்கள். சொன்ன பிறகு கடைசி சொல்லி காட்டுகின்றார்கள், ஈமான் கொண்ட நற்கர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் தவிர மற்ற எல்லாருமே, மற்ற நிறைய இணையாளர்கள், பார்ட்னர்ஸ் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, ஒருவர் சிலர் இப்படித்தான் அநியாயம் செய்யறாங்க. இந்த ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய மக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள், அவர்கள் தவிர மற்ற எல்லாருமே ஒருவருக்கு அநியாயம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். பிறகு தான் சோதிக்கப்பட்டோம் என்று அவர்கள் எண்ணினார்கள். உடனே தன்னுடைய ரப்பிடத்திலே பாவமன்னிப்பு கூறினார்கள், ருக்கு செய்தவர்களாக வீழ்ந்தார்கள், அல்லாஹு தஆலாவிடம் திரும்பினார்கள். நாம் அவர்களை மன்னித்தோம், நிச்சயமாக அவர் நம்மிடத்தில் அவருக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கின்றது, நெருக்கம் இருக்கின்றது, அவருக்கு மிகச் சிறந்த இடம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்களை தவிர பிரதிவாதிடம் தன்னுடைய கருத்து கேட்கவில்லை, அவருடைய கருத்து கேட்கல. ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் அவருடைய விஷயத்தை கேட்டு விட்டு இன்னொருட்ட அவர் தரப்பு நியாயத்தை கேட்காம உடனே தீர்ப்பளித்து விட்டார்கள். இந்த விஷயம் அவர்களுக்கு பின்னால் உரைத்தது. ஆஹா, நாம் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டோமே, அவரிடம் நாம இந்த கருத்து கேட்கவில்லையே என்று அவர்கள் உரைத்த போது தான் சோதிக்கப்பட்டோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே உடனே யோசிக்காமல் மறுகணமே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்காக சஜிதாவில் வீழ்ந்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். அல்லாஹும் சொன்னார், உடனே நாம் அவர்கள் மன்னித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, இந்த தீர்ப்பளிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல, ரொம்பவும் ஒரு நுணுக்கமான விஷயம். எல்லாருமே இந்த தீர்ப்பு அளித்து விட முடியாது, எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த திறமை கொடுக்க மாட்டான். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த தீர்ப்பு சொல்வது என்பது, 2 நபர்களுக்கு மத்தியில் பிரச்சனையை தீர்த்து வைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் இதை தலையிட முடியாது, இந்த விஷயத்தை யாரும் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. யாருக்கு அந்த திறமை இருக்கின்றதோ, நுணுக்கம் தெரிகின்றதோ, நியாயமான முறையில் தீர்ப்பு சொல்ல யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர்கள் தான் என்ன செய்யணும், இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயத்துல இறங்கணும். 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனை இருக்குதா, அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு அவர்கள் தான் இறங்கணும், எல்லாரும் இறங்கிட முடியாது. ஏனென்றால் இது கடுமையான ஒரு விஷயமா இருக்கின்றது. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், நிச்சயமாக நானும் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம் வருகின்றது. சொல்றாங்க, நிச்சயமாக நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். இப்ப நீங்க என்னிடம் உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு பிரச்சனைகள் என்னையும் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். இந்த உங்களில் சிலரை விட வாதத்தில் திறமையாளராக இருக்கலாம். தன்னுடைய வாத திறமையால் ஒருவர் மற்றவரிடம் மிஞ்சி விடலாம். ஆனா அது எனக்கு தெரியாது. நான் என்ன செய்யறேன் என்று சொன்னால், நான் எதை கேட்கிறேனோ அது அடிப்படையில் நான் தீர்ப்பளித்து விடுகிறேன். சொல்றாங்க, நீங்க 2 பேர் வர்றீங்க, 2 பேர்ல இன்னொருத்தரை விட திறமைசாலியாக, வாதத்தில் திறமைசாலியாக இருக்கலாம். தன்னுடைய திறமையான வாதத்தினால் இன்னொருவரை அவர் மிகைத்து விடலாம். என்னிடம் சொல்லும் பொழுது நான் எதை கேட்கிறேனோ அதை வைத்து எனக்கு என்ன படுகிறதோ அதை வைத்துதான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். அப்படி இருக்கின்ற பொழுது நான் சொல்லக்கூடிய தீர்ப்பை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அப்படி எடுத்துக்கொண்டால் அவர் நரகத்துடைய ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு செல்கிறார் சொல்றாங்க. நரகத்துடைய துண்டை நான் கொடுக்கிறேன், ஏன்னா இவங்கள்ட்டையும் கேட்பேன், அவர்கிட்டையும் கேட்பேன். அவர் சொல்லும் பொழுது தன்னுடைய திறமையால தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்து விடுவார். அப்ப நான் என்ன செய்வேன்,
நான் எதை கேட்டனோ அடிப்படையில் தான் நான் என்ன தீர்ப்பளிக்க முடியும். எனவே அப்படி நான் செய்கிறேன் என்றால் அதை அவள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவர் நரகத்தினுடைய துண்டை எடுத்துக்கொண்டு போகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதனுடைய கண்ணு உடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கண்ணு போய் அவனுக்கு ரத்தம் கொட்டி கொண்டிருக்கின்றது. அவன் உங்களிடத்து ஓடி வந்து தன்னுடைய எதிரை குறித்து உங்களிடம் புகார் கொடுப்பதற்காக வருகிறான். உடனே நீங்க என்ன செய்யாதீங்க, தீர்ப்பளித்து விடாதீர்கள். அவன் வருகின்ற வரை காத்திருங்கள். ஏனென்றால் அவனுடைய 2 கண்களும் பொட்டையாக்கப்பட்டிருக்கலாம். இவனுடைய ஒரு கண் போயிருக்கு, அவனுடைய 2 கண்களும் போயிருக்கலாம். எனவே நீங்க அவசரப்படாதீங்க, அவன் வர வரை காத்திருங்கள் என்ற சூழலை சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி தீர்ப்பளிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சகோதரர்களே. எல்லாராலும் செய்துவிட முடியாது. யாருக்கு இந்த திறமை இருக்குதோ, யாருக்கு நுணுக்கம் தெரியுமோ, யாருக்கு நீதமானவர்கள் நடந்து கொள்ள முடியுமோ, அப்படிப்பட்ட அறிவை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் தான் இந்த மாதிரி விஷயம் தலையிட முடியும் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் நரக நெருப்பினுடைய ஒரு துண்டை தான் மக்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஒரு தவறு தாவூத் அவர்கிட்ட நடந்துச்சு. தாவூத் அவர்கள் உடனே அது அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். திரும்பி மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் உடனே என்ன செய்தார், அவர்களை மன்னித்து விட்டார் என்ற விஷயத்தில் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லி காட்டுகின்றார். சுலைமான் தாவூதுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறது 30வது வசனத்தில் ஆரம்பிக்குது. 30வது வசனம் முதல் 40 வரை அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் சொல்லும் பொழுது வஹப்னா லிதாவூத் சுலைமான், தாவூதுக்கு நாம் சுலைமானை கொடையளித்தோம் என்று சொல்லி காட்டுகின்றார். அருமையான வார்த்தை. இந்த வஹப் என்ற வார்த்தை இருக்குத, இதுக்கு என்ன பேரு? அதாவது ஹிபா வேர் சொல். வஹபுடைய ஹிபா என்பது வஹபுடைய வேர் சொல். என்ன பொருள் என்றால் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு கொடை அளிப்பது. அல்லாஹ் தஆலா இத பல விதமாக பல நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் இதை பயன்படுத்தி இருக்கின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ஹிபா என்ற இந்த வார்த்தை மட்டும் கிட்டத்தட்ட குர்ஆன்ல 24 முறை இடம்பெறுகின்றது. 24 முறை இந்த வார்த்தை இடம்பெறுகின்றது. எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் என்றால் அல்லாஹ் தஆலாட்ட உறுதியையும் கருணையையும் ஒரு மனிதன் கேட்க என்பதற்காக. அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்விட உறுதியையும் கருணையும் கேட்கின்ற பொழுது இந்த வார்த்தை செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. அதே போன்று ஒரு சாலிஹான குழந்தை கேட்பதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அந்த குழந்தையை சீர்படுத்துவதற்கும் மனைவியை சீர்படுத்துவதற்கும் மனைவியுடைய கர்ப்பத்தை சீர்படுத்தி குழந்தையை அவருக்கு கொடுப்பதற்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று அரசாட்சி பதவி இதை கேட்பதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று நல்ல மக்களோடு அல்லாஹ் எங்களை சேர்த்து வைப்பாயா, மறுமையில் சேர்த்து வைப்பாயாக என்று சொல்வதற்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஆட்சி அதிகாரம், பதவி, சாலிஹான குழந்தை, அதே போன்று நம்முடைய குடும்பத்தவர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் எங்களுக்கு மனைவி மக்கள் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கிய அல்ல என்று கேட்பதற்காகவும், அதே போன்று சாலிஹான நபிக்கும் சாலிஹான சகோதரருக்கும் இவர்களுக்கு வேண்டுவதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமா அல்லாஹ் தஆலா சாலிஹான சகோதரராக ஹாரூனை மூசாவுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தும் போது வஹப என்ற வார்த்தை பயன்படுத்துகிறான். அதே போன்று ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுன், யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளில் இருந்தும் எங்களுடைய மனைவிமார்கள் இருந்தும் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சி தருவாயாக என்பது அல்லாஹ் தஆலா அந்த வஹப் என்ற வார்த்தை பயன்படுத்துறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் எங்களுடைய இதயங்களை எங்களுக்கு நீ ஹிதாயத் கொடுத்ததுக்கு பிறகு எங்களுடைய இதயங்களை நீ பிழச் செய்து விடாதே, உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை நீ தருவாயாக என்பதற்கு அந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தலாம். இப்படி 24 இடங்களில் இந்த வார்த்தை வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த வார்த்தையை நாம் சுலைமானை தாவூதுக்கு ஹிபா கொடுத்தோம், அருக்குடைய வழங்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். சுலைமான் பாருங்க, நிஅமல் அப்து, அழகான சிறந்த ஒரு அடியாராக இருந்தார். அல்லாஹ் இவருக்கு இந்த சுலைமானுக்கும் அபுது என்ற அந்த பாராட்டை கொடுக்கிறான். இப்ப இது இன்னும்
அவர்களும் சுலைமானும் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக இருந்தார்கள். தாவூதை போன்றே தன்னுடைய தந்தையை போன்றே சுலைமானும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவராக இருந்தார்கள். இந்த ரெண்டு பாராட்டும் தந்தை மகனுக்கு எல்லாம் கொடுத்துட்டான். பிறகு அவர்கள் இந்த ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகின்றது. என்னன்னு சொன்னால், ஒரு நாள் மாலை பொழுதில் சிறந்த வேகமாக ஓடக்கூடிய சிறந்த போர் ஒட்டகங்கள் அவர்களுக்கு முன்பு எடுத்து காட்டப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பினுடைய இறைவனுடைய ஞாபகத்தை நினைவில் நான் நேசிக்கிறேன், நேசித்து விட்டேன். சூரியன் தன்னுடைய திரைக்குள் செல்கின்ற வரை நான் நேசித்து விட்டேன். அதை நீங்கள் மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அது அந்த குதிரைகள் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. அதை அதனுடைய கருத்துகளையும் பாதங்களையும் தடவி கொடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, சுலைமானை நாம் சோதித்தோம், அவருடைய நாற்காலியிலே ஒரு பிண்டத்தை போட்டோம், பிறகு அவர் நம் பக்கம் திரும்பினார். பிறகு யா அல்லாஹ், யாருக்கும் கொடுக்காத ஒரு அரசாட்சி எனக்கு நீ கொடுப்பாயாக யா அல்லாஹ், என்னை நீ மன்னிப்பாயாக, யாருக்கு கொடுக்காத அரசாட்சி எனக்கு நீ கொடுப்பாயாக யா அல்லாஹ், எனக்கு பிறகு நீ யாருக்குமே கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட அரசாட்சி எனக்கு தருவாயாக யா அல்லாஹ், நிச்சயமாக நீயே கொடைவரலாக இருக்கிறார் என்று அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த இடத்துல பாருங்க, ரப்பி ஹப்லி, ஹப்லி என்ற வஹப் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அழகான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு அவர்கள் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கோரிக்கை வைக்கின்ற போது அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை வஹப். அப்ப இது என்ன விஷயம் என்று சொன்னால், அதாவது சாஃபினாத் என்று சொல்ல, சாஃபினாத் அதாவது 31வது வசனம் சொல்லக்கூடிய பில் அஷி சாஃபினாத்துல் ஜியாத். அஷி என்று சொன்னால் அசரிலிருந்து அல்லது துஹரிலிருந்து சூரியன் மறையக்கூடிய நேரத்துக்கு சொல்லப்படும். குர்ஆன்ல பல இடங்களில் பார்த்துப்பீங்க, பில் அஷி வல் இப்கார், காலையில் மாலையும் என்று தர்ஜுமா செஞ்சிருப்பாங்க. பில் அஷி வல் இப்கார் என்று காலையில் மாலையும் என்று தர்ஜுமா செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த துஹர்ல இருந்து சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்துக்கு மாலை நேரத்துக்கு அஷி என்று சொல்லப்படும். சாஃபினாத் என்றால் வேகமாக திறமையாக ஓடக்கூடிய குதிரை. அது என்ன, அதாவது இந்த 3 கால்ல நின்று 4வது குழம்புல அதை நிற்கும். 4 குழம்புல வைக்கிறது, 3 கால்ல நல்லா புதைச்சிருக்கும். 4வது குழம்புல அது வந்து லேசா நிற்கும். அதாவது 4 கால்ல 3 காலும் பூமியில புதைச்சு இருக்கும், 4வது காலம் மட்டும் புதைக்காது, அப்படியே மேட்டாவோட நிற்கும். இந்த மாதிரி குதிரைகள் வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளாக இருக்கும். அதுக்கு பேர் சாஃபினாத். ஜியாத்னா ரொம்ப சிறப்பு, ரொம்ப விலை உயர்ந்த குதிரைகள். அப்ப போருக்கு பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் இப்படித்தான் இருக்கும். அப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறார் என்று சொன்னால், அந்த குதிரைகளை அவர்கள் என்ன செய்யறாங்க, பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மாலை நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய ஏதோ முக்கியமான ஒரு இபாதத் தவறி விடுகின்றது. அதிலேயே லைத்து போயிடுகிறார்கள். லைத்து போன காரணமா அதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் வந்து அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் நான் இப்படி இந்த ஹுப்பல் ஹைர், இந்த உலக பொருளை செல்வத்தை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டேனே என்று கவலைப்பட்டு உடனே அல்லாஹ்விடம் திரும்பி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அந்த குதிரைகளை திரும்ப அழைக்கிறார்கள். அதை வந்து என்ன செய்கிறார்கள், அது அல்லாஹ்வுடைய பாதைகளை முழுவதும் அறுத்து விடுகிறார்கள் என்று இதுக்குண்டான ஒரு அர்த்தங்கள் செய்யப்படுகின்றன. இது இது என்ன பொருள்? இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்றாங்க. ஒண்ணு, என்னுடைய இறைவனுடைய நினைவை விட்டும் இந்த அழகான குதிரைகளை நான் நேசித்து விட்டேனே, ஹத்தா தவார்துல் ஹிஜாப், சூரியன் திரைக்குள் போகின்ற வரை என்று சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ருத்து அலைஹி அந்த குதிரைகளை மீண்டும் என்னிடம் திருப்பி கொண்டு வாருங்கள், அதனுடைய கால்களையும் கழுத்தையும் வெட்டினார்கள் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. இந்த பொருளை தான் இமாம் ஷவுகானி, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இன்னொரு பொருள் இருக்கின்றது, அதோடைய அர்த்தம் என்ன? அதுதான் இமாம் தபரி அவர்கள் அந்த பொருளை என்ன செய்யறாங்க, அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பொருள் எப்படி செய்யணும், அதுடைய அர்த்தம் எப்படி வைக்கப்படுது என்று சொன்னால், இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைரி அலா திக்ரி ரப்பி ஹத்தா தவாரத்துல் ஹிஜாப். அன்னுக்கு பதில் அலா, அதாவது என்னுடைய ரப்பின் நினைவில் மீது, அதாவது என்னுடைய ரப்பை நினைவு கூறுகின்ற காரணத்தால், என்னுடைய அல்லாஹ்வை நான் நினைவு கூறுகின்ற காரணத்தால் இந்த அழகான இந்த செல்வத்தை நான் நேசிக்கிறேன். ஹத்தா தவாரத்துல் ஹிஜாப், நேசி என்ன செஞ்சாங்கன்னா ஓட விட்டாங்க.
ஓட விட்டு அந்த குதிரைகள் திரைக்கப்பால் போய்விட்டது, கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போய்விட்டது என்று அர்த்தம். அப்படி அர்த்தம் செய்யும் போது திரும்ப என்ன செய்யாங்க, அவங்க அமல் செய்து விட்டு, அவங்க செய்ய வேண்டிய இபாதை செய்து விட்டு, அசத் தொழுது விட்டு, அல்லது வேற என்ன இபாதை செய்யணும் அந்த இபாதை செய்து விட்டு மீண்டும் அந்த குதிரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த குதிரைகள் கொண்டு வரப்பட்டன. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா அதோடைய கழுத்துகளையும் காலையும் தடவி கொடுத்தார்கள் என்று ரெண்டு தான் பொருள் கொள்ளப்படுது. முதல் பொருள் வந்து அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் நான் இதை நேசித்து விட்டேனே, என்னை இது வந்து அல்லாஹ்வுடைய விபாசி விடாமல் ஆக்கிவிட்டதே என்று அவர்கள் கவலைப்பட்டு அதை மீண்டும் வரவழைச்சு அதை கொன்றார்கள் என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள், இல்ல அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதன் முகமாக என் ரப்பு எனக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறான், ரப்பு நான் நினைவு கூறுவதன் முகமாக இந்த பொருளை நான் இந்த குதிரையை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்துவிட்டு பிறகு அதை மீண்டும் வரவழைத்து அதனுடைய அன்பாக பாசமாக அதனுடைய கழுத்துகளையும் காலில் தடவி விட்டார்கள் என்று ரெண்டு விதமா பொருள் கொள்ளப்படுது. இந்த ரெண்டு பொருள்கள்ல இரண்டாவது சொல்லப்பட்ட பொருள் தான் சரியானது, எல்லோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அர்த்தம் அதுதான். இப்போ வந்து அவர்கள் வந்து அல்லாஹ் தனக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகளை அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக என்ன செஞ்சாங்க, அதை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டே இருந்தார்கள். இதான் இரண்டாவது உண்டான பொருள் தான் அனைவராலும் அதிகமான அறிஞர்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான ஒரு அர்த்தமாகும். அப்ப திரும்ப அல்லாஹ் சுலைமான வாழ்க்கையான ஆலா குர்சி சுமானா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது என்ன, நான் வந்து சுலைமானை நான் வந்து சோதித்தோம், அவருடைய நாற்காலியில் ஒரு பிண்டத்தை போட்டோம், பிறகு அவர் நம் பக்கம் திரும்பினார் என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? இது என்ன சோதனை, இது என்ன பிண்டம், இது என்ன அல்லாஹ் உடம்பு என்று ஏன் உடல் என்ற ஜசத் என்ற வார்த்தை எல்லாம் சொல்றான். ஜசத் என்ன உடல் எல்லாம் போட்டான் என்று நான் பார்க்கிற பொழுது அருமை சகோதர சகோதரிகளே, இதற்கு எந்த ஒரு சகியான ஆதாரம் எங்குமே இது சொல்லப்படலை. இது பிண்டம் என்ன, அது எதை அல்லாஹ் ஒரு நாற்காலியில் வந்து அரைக்குறை உடலாக போட்டான், என்ன சோதனை அது அல்லாஹ் சோதிச்சான் என்று எந்த ஒரு சரியான தகவலும் எங்கே கிடைக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அந்த ஹதீஸ் வந்து இந்த திருமீதியில் இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு மொத்தம் 70 அல்லது 90 மனைவாளர்கள் இருந்தார்கள். அப்போ சொன்னா, இன்றைய தினம் என்னுடைய அனைத்து 70 அல்லது 90 அனைத்து மனைவாளர்களும் இன்று இரவு நான் போவேன், உறவு கொள்வேன், அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு குதிரை வீரரை பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை. அப்போ யாருமே குழந்தை உண்டாகவில்லை, ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் குழந்தை உண்டானால் அந்த மனைவியும் அரைகுறையாக குழந்தை பெற்றெடுத்தால் அதுதான் இது என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அது ஒரு யூகமே தவிர அது தனித்துவாக இருக்குமோ என்று சொல்லப்படுவதை தவிர அதுவும் சரியானதல்ல. அந்த விஷயத்தை அந்த ஹதீஸ் இதோடு பொருத்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா சொல்லி காட்டுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுலைமான் மட்டும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருப்பாரே ஆனால் அத்தனை மனைவிமார்களும் அத்தனை குதிரை வீரர்களை பெற்றெடுத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் என்று சொல்கிறார். ஆனா அந்த இது வந்து அறிஞர்கள் இதை பொருத்துகிறார்கள். ஆனாலும் அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன் பொருத்துகிறார்கள் என்றால், இஸ்ராயலியாத்துன்னு ஒன்று இருக்கா இல்லையா, வேதக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர்கள் என்னென்னமோ இது குறித்து பல கட்டுக்கதை கட்டமைத்திருக்கிறார். அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் அதாவது மக்களும் எடுத்து போய் சேர்ந்து விடக் கூடாது என்ற அக்கறையின் காரணமாக, அதையெல்லாம் மறுக்க என்கிற காரணமாக என்ன செய்வது, இப்ப இந்த ஹதீஸை பார்த்தாங்க, இந்த ஹதீஸ் பொருத்தமாக இருக்குது, இது ஒரு சோதனை தானே, பொருத்தமா இருக்குது. எனவே இதுக்காகத்தான் இதைத்தான் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சோதனை என்று சொல்கிறானோ என்ற அடிப்படையில் அந்த அறிஞர்கள் இதோட சேர்த்திருக்க இதுக்கு விளக்கமா சொல்லியிருக்கிறார்கள். ஒழிய இதுவே சரியான விளக்கம் அல்ல. நானும் இது வரைக்கும் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் மக்கள்கிட்ட. அதான் நீ மன்னிக்கணும், இதுக்குண்டான அர்த்தம் இதுதான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாங்க, எனவே அது இப்படி நடந்தது, அதுதான் அல்லாஹ் சொல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் இதுக்காக வேண்டிய நான் ஆய்வு செய்யும் போது அந்த விஷயம் எனக்கு தெரிய வருது. அல்லாஹ் நீ மன்னிக்கணும். ஆனா அது கிடையாது, அதுவும் கிடையாது. என்ன சோதனை அல்லாஹ்வுக்கு தெரியும், என்ன சோதனை தெரியவில்லை, அது என்ன பிண்டம், அது என்ன அரைகுறை உடம்பு, அல்லாஹ் எப்படி எதனால சோதிச்ச விஷயம் அல்லாஹ் மட்டுமே தெரியும். அது சரியான ஆதாரப்பூர்வமான செய்தி, அது நிரூபிக்கப்படவில்லை. ஆனா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆறு அளிக்கிறான். தாவூதை நான் சோதித்தோம், தாவூது பொறுமை செய்தார், தான் தவறு செய்து விட்ட பிறகு உடனே அல்லாஹ்விடம் திரும்பினார், மன்னிப்பு கேட்டார். சுலைமானை நான் சோதித்தோம், சுலைமானும் தவறு செய்த காரணமாக அவர் அல்லாஹ்விடம் என்ன செய்தார்,
மன்னிப்பு கோரினார். எனவே நபி நீங்கள் என்ன செய்ய பொறுமையாக இருங்க என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ் ஆது சொல்வதற்கு அந்த மாதிரி சொல்றான். எனவே சுயமா என்ன செய்யறான், ரப்பி ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லி, அல்லாஹ் எனக்கு எனக்கு பிறகு யாருக்கு கொடுக்காத அரசாட்சி நீ வழங்குவாயாக, கொடையளிப்பாக என்று சொன்ன போது அல்லாஹு தஆலா என்னெல்லாம் கொடுத்தான் என்ற விவரத்தை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். 36 40வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க. அங்கேயும் சொல்லிய கடைசி எப்படி முடிக்கிறான்னு சொன்னா, நிச்சயமாக அவருக்கு எம்மிடத்தில் ஒரு நெருக்கம் இருக்கின்றது, அழகான இடம் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பிறகு அருமை சகோதரர்களே, 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா சொல்லும்போது என்ன சொல்றான் என்றால், வதுகுர் அப்தனா அய்யூப், எம்முடைய அடியாரான அய்யூபை நபி நினைவு கூறுவீராக. அப்படின்னா என்ன, ஏன் அடியார் என்று சொல்றான், அல்லாஹ் பாராட்டுகிறான். அல்லாஹ் அபுத் என்று சொன்னால் அல்லாஹ் பாராட்டுகிறான் என்று அர்த்தம். அந்த மனிதனுக்கு உண்டான பதவியை எல்லாம் சொல்றான். மனிதனோட அடிமைத்தனம் தானே மனிதனுக்கு உண்டான பதவி, அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் வஅதா, அவர் தன்னுடைய ரட்சகனை அழைத்து பிரார்த்தனை செய்தார். நிச்சயமாக யா அல்லாஹ், ஷைத்தான் என்னை கவலையை கொண்டும் வேதனையை கொண்டும், அல்லது துன்பத்தை கொண்டும் வேதனை கொண்டும் தீண்டி விட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். உர்குத் பிரிஜிக் ஹாதா முகத்தசனம் பாதுஷரா, அய்யூபே உம்முடைய பாதத்தை கொண்டு தரையை தேய்ப்பீராக, பூமியை தேய்ப்பீராக, அல்லது பூமியை மிதிப்பீர், அதாவது பூமியை தட்டுவீராக, அல்லது பூமியை உழுக்குவீராக. இதோ குளிப்பதற்காக குளிரான நீர், குடிப்பதற்கும் குளிரான நீர் உமக்காக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, இந்த இடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் ரொம்ப அதிகமா குர்ஆன்ல சொல்லல. 4 இடத்துல மட்டும்தான் குர்ஆன்ல அய்யூப்ன்ற பேரே வருது. ஒன்னு அல்லாஹு தஆலா சூரத் அன்ஆம்ல அந்த 18 நபிமார்கள் பேர் வரிசையை சொல்லி காட்டுறானே, அதுல ஒரு பேர் வருது, அய்யூப் பேர் வருது. இன்னொன்னு சூரத்துல் நிசாவுல நாம இன்னன்னாருக்கு வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை எல்லாம் சொல்றான். அப்ப அதுல இருந்து என்ன புரிந்து கொள்கிறோம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிதான் என்று புரிந்து கொள்கிறோம். 3வதாக சொல்ற அம்பியால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே போன்று அல்லாஹ் தஆலா அம்பியால அல்லாஹ் என்ன சொல்றான், அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ரஹீமீன். அய்யூபை நினைவு கூறுவதாக அவர்கள் என்ன சொன்னார் என்றால், யா அல்லாஹ், என்னை துன்பம் தீண்டிவிட்டது, துன்பம் என்னை அல்லது என்னை தீங்கு தொட்டு விட்டது, நீ அதை நீக்குவாயாக, நீ தான் கருணையாளர்களில் மிக சிறந்த கருணையாளராக இருக்கிறாய் என்று துஆ செய்தார். அது 3வது இடம், இது 4வது இடம். இந்த 4 இடத்துலதான் என்ன செய்யுது, அய்யூப் பத்தி சொல்லப்படுது. இந்த இடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நோய் அல்லாஹ் கொடுத்தான், எப்படி நோய் கொடுத்தான் என்ற விஷயமும் தெளிவாக சொல்லப்படல. நிறைய பேர் இஸ்ராயிலியாத் இந்த விஷயத்தை அதிகமா நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. இந்த சூறா அதிகமா நேரம் போகும்னு நினைக்கிறேன். இந்த இஸ்ராயிலியாத் என்று சொல்லப்படும். இஸ்ராயிலியாத் என்று சொன்னால் இந்த வேதக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அவர்கள் வேதத்தில் இடம்பெற்ற அந்த விஷயத்தை சொல்லக்கூடியது. அது குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க. வேதக்காரர்கள் சொல்லக்கூடியது நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஆரம்பத்தில் சொன்னாங்க, வேதக்காரர்கள் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் இந்த யூதர்கள் நசாராக்கள் எல்லாம் தன்னுடைய வேதத்தில் உள்ளதை மறைத்து திரித்து சொல்ல ஆரம்பித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீங்க இதுக்கப்புறம் இதை பரப்பாதீங்க, நீங்க இதை உண்மையும் படுத்தாதீங்க, இது பொய்யும் பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. லா துஸத்திகூன் வலா துகதிபூன், நீங்க இது உண்மைப்படுத்த வேண்டாம், அவர் சொல்லக்கூடியதை நீங்க பொய்யும் படுத்த வேண்டாம். ஏன்னா உண்மைப்படுத்தினால் அது பொய்யாக இருந்தால் பாவியாகி விடுவோம், அதை பொய்ப்படுத்தினால் அது உண்மையாக இருந்தால் மருத்துவராக ஆகிவிடும். எனவே இதை கேட்டுட்டு உண்மையாகவும் உண்மை என்றும் நம்பாதீர்கள், பொய் என்றும் சொல்லாதீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால சட்டத்தை மாத்தினாங்க. அந்த மாதிரி இஸ்ராயிலியாத்த சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல நோய், அதாவது என்ன சொல்வார்கள் என்றால், இந்த தோல் அப்படியே பிச்சு விழும், அப்படியே கீழே விழும்.
தோல் வந்து பிஞ்சி 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 கீழே விழும். அப்படி நோய் இருக்கு. அல்லாஹ் பயங்கரமா நோய் அது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியே என்ன செய்யும், தோல் வந்து பிஞ்சி கீழே விழுமா. இது இன்னொரு தொழுநோய்ன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இருக்குது. இப்படி பல அறிவிப்புகள் இருக்கின்றன. அதுல ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னால், அந்த புண்ணு உடம்பு ஃபுல்லா புண்ணா இருந்த காரணமாக அந்த புண்ணுல புழு வந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த புழுவை சாப்பிட்டு கொண்டிருக்கும். உடனே அந்த புழு கீழே விழுந்துரும். கீழே விழுந்த புழு வந்து என்ன செய்வாங்க, எடுத்து திரும்பவும் அல்லாஹ் அதுக்கு ரிஸ்க் அங்க வச்சிருக்கிறான், ஏன் அதுக்கு ரிஸ்க் வந்து அதை விலகி இருக்கணும் என்று சொல்லி அது இறக்கம் கொண்டு அந்த புழு கீழே விழுந்த புழு எடுத்து மீண்டும் அந்த புண்ணு உள்ள விட்டு வருவாங்க. இப்படி எல்லாம் வந்து செய்திகள் இருக்கு. இது வந்து இஸ்ராயலியாத் என்று சொன்னால் நாம வந்து அதை உண்மைப்படுத்தக்கூடாது, பொய்ப்படுத்தக்கூடாது என்று சற்று முன்னாடி சொன்னேன். ஆனால் அதுவே ஒரு நபிக்கு இழுக்கு ஏற்படுத்துகின்ற பொழுது, நபியுடைய அந்த அவருடைய நபியுடைய அந்த மரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்துகின்ற பொழுது, இழிவுபடுத்துகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதை என்ன செய்யணும், அதை தூக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏற்கனவே அதெல்லாம் எனக்கு என்னுடைய உடம்பை நீ வந்து என்னுடைய நோயை குணப்படுத்த என்று அல்லாஹ்ட்ட துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே விழுந்த புழுவத்தை எப்படி மேல திரும்ப போட்டுக் கொள்வார்கள்? இது வந்து அவர்கள் இழிவுபடுத்தக்கூடியது. அப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த சம்பவம் கிடையாது. எதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. இதெல்லாம் வந்து தீர்த்து கூறப்பட்ட விஷயங்கள். அப்ப என்னதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து என்னதான் சம்பவம், என்னதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லி இங்கு பார்க்க போனால் பல ரிவாயத்தில் பல அறிவிப்புகள் இருக்கின்றன. அந்த பல அறிவிப்புகளில் ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் பெரும்பாலான ஆளுநர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சஹீஹ் என்று சொல்கிறார்கள். பல அறிவிப்புகளை புறந்தள்ளிவிட்டு இந்த ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் எல்லா அறிஞர்களால் என்ன செய்யப்படுது, சஹீஹ் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 18 ஆண்டுகள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். அல்லாஹ் தஆலா அவர்களிடமிருந்து எல்லாற்றையும் பறித்துக் கொண்டான். ஒரு குடும்பத்தை பறித்துக் கொண்டான், பிள்ளைகளை பறித்துக் கொண்டான், சொத்துக்களை பறித்துக் கொண்டான். பரம ஏழையாக அவர்கள் ஆனார்கள். எல்லாரும் அவர்களை விட்டு விலகி விட்டார்கள். அந்த நோயின் காரணமாக அவங்க மனைவி மட்டும்தான் கூட இருந்தாங்க. அவங்க மனைவி பேர் லயா என்று சொல்லப்படுகின்றது. லயா என்று சொல்லப்படுகின்றது. சில பேர் வந்து அத யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் என்றும், சில பேர் வந்து இன்னொரு பேர் நபி அவங்க மகள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா துல்கிஃபுலை அவருடைய பிள்ளை என்று சொல்றார்கள். துல்கிஃபுல் நபி இருக்காங்க இல்லையா, அது குர்ஆன்ல வருது. துல்கிஃபுல் என்ற அந்த நபியை இவருடைய மகன் என்று சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இல்லை. ஆனாலும் இந்த சரித்திரங்கள் வரலாறுகளில் இமாம் இப்னு கஸீர் அவர்களுடைய அல் பிதாயா வ நிஹாயா என்ற நூல்ல வந்து இப்படி எல்லாம் சொல்லப்படுது என்கின்ற காரணமாக என்ன செய்திருப்பார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துக்கு பிறகு துல்கிஃபுலுடைய வரலாறை என்ன செய்வார். இப்படிலாம் சொல்லப்படுது, ஆதாரம் இல்லை. ஆனாலும் என்ன செய்யல, ஒரு கேள்விப்படுகின்ற காரணமாக நான் என்ன செய்யறேன், அய்யூபுக்கு பிறகு துல்கிஃபுலை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் என்ன செய்திருப்பார்கள், அங்க தன்னுடைய நூலை தொகுத்திருப்பார். ஆனா அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அப்போ எல்லாரும் அவர்கிட்ட பிரித்து சென்று விடுகிறார்கள். அவங்க மனைவி மட்டும் இருந்து அவர்கள் இப்ப சேவை செய்து கொண்டிருப்பார்கள். என்ன செய்வார்கள், அவங்க வந்து முடியாத நிலையில தன்னுடைய கணவர் இருக்கின்ற காரணமாக பல இடங்களுக்கு போய் வேலை செய்து அங்குள்ள வருமானத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய கணவனை அதை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார், காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு 2 நண்பர்கள் மட்டும் இருந்தார். அந்த 2 தோழர்கள் மட்டும் நெருக்கமாக இருந்தாங்க. அவரிடம் வந்து போய் கொண்டிருந்தார்கள். இந்த 2 நண்பர்களில் ஒரு நண்பர் ஒருவருக்கு திடீரென்று சந்தேகம் ஏற்பட்டது. ஏன் அய்யூபுக்கு இவ்வளவு காலம் 18 ஆண்டுகள் நோயிலிருந்து அப்படியே நோயிலே கிடக்குறாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஏன் இந்த நோய் போக மாட்டேங்குது அப்படி சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நாள் தன்னுடைய தோழர் இன்னொரு தோழர் சொல்கிறார், அய்யூப் ஏதோ ஒரு பயங்கரமான பாவம் செய்திருக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு பயங்கரமான பாவம் செய்திருக்கிறார். அந்த பாவத்தின் காரணமாகத்தான் 18 ஆண்டுகளாக இந்த நோயில் அவர் கிடைக்கிற அல்லாஹ் வந்து அவருக்கு நற்செய்தி கொடுக்கவில்லை என்று அந்த மனிதர் சொன்னார். அப்ப இதை கேட்ட இன்னொரு தோழருக்கு பொறுக்க முடியல. நேரடியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போனார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போய் இந்த மாதிரி உங்களை பத்தி இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி நீ ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்களா, அதனாலதான் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து நோய் குணப்படுத்த மாட்டேங்கிறானா அப்படின்னு சொல்லும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். அவங்க அய்யூப் சொல்றாங்க, அப்படியா, அப்படி என்றால் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பாவம் செஞ்சிருப்பேன்னு தெரியுமா, நான் எப்போதும் கடை வீதியில ஒரு நாள் வந்து கடை வீதியில நடந்து கொண்டு வந்தேன். அப்போ 2 நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டார்கள், வாதத்தில் ஈடுபட்டார்கள். வாதத்தில் ஈடுபடும் போது 2 பேரும் அல்லாஹ்வுடைய பேரை சொன்னாங்க. 2 பேரும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லித்தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக் கொண்டார்கள். நான் அவர்கள் கடந்து வந்து விட்டேன். கடந்து வந்து வீட்டுக்கு வந்த நான் வந்து ஏன் அவர்கள் இந்த சண்டைக்கு அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தணும்,
தான் செய்யக்கூடிய வாதங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை ஏன் இப்படி தவறாக பயன்படுத்தணும் என்று வருத்தப்பட்டு அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்டேன். இதுதான் நான் செய்த பாவமோ என்று நான் நினைக்க என்பதாக ஐயூப் சொல்றாரு. இப்ப எவ்வளவு பெரிய சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம இருந்தால் நம்மை பற்றி ஒருவன் கூறுகிறான் என்று யாரார் என்ற புகார் கொடுத்தா, அப்படியா என்னை பத்தி அவன்கிட்ட சொல்லிட்டானா, எனக்கும் அவனை பத்தி சொல்ற நிறைய விஷயம் இருக்கு, நானும் சும்மா விட்டுருவேனா, என்னை பத்தி சொல்றதுனால அவனை பத்தி இதோ நான் ஒரு லிஸ்டே தாரம் பாருங்கன்னு சொல்லி அவனை பற்றி லிஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இது நம்முடைய குணம். என்ன பத்தி சொல்லும்போது நான் அவனை பத்தி சொல்லாம இருக்கணும் என்று அமைதியாக என்ன செய்வோம், நாம அவன் ரகசியமாக வைத்துக் கொண்டு சொல்லியிருப்பான், ரகசியமாக ஒன்றிட்ட சொல்றேன் அவன்கிட்ட சொல்லியிருப்பான், அவர் நம்மகிட்ட சொல்லியிருப்பாரு. இப்படி அந்த ரகசியம் ஊரெல்லாம் பரவிடும். இதான் நம்முடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது எப்படியே தனக்கு பாதகமாக ஆக்கி கொண்டு இதுதான் நான் செய்த பாவமாக இருக்கும் என்று அவர் என்ன செய்ய விட்டு விட்டார்கள். இதுதான் அது சம்பவம் அந்த மாதிரி வருது. இதுதான் அப்போ ஏதோ நோய் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. இப்படி ஒரு முறை என்ன செய்தாங்க, ஒரு முறை அவருடைய மனைவி அவர்களுக்காக உணவு வாங்குவதற்காக என்ன செய்ய வெளியே போய் விடுகிறார்கள். வெளியே போனவங்க திரும்பி வர லேட் ஆயிடுச்சு, தாமதமாகி விடுகின்றது. அந்த சமயம் பார்த்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக என்ன செய்திருக்காங்க, கழிவறைக்கு போனாங்க. கழிவறைக்கு போனவங்க திரும்பி வரும்போது ஒரு அழகான இளைஞராக வருகிறாங்க. நோயெல்லாம் போய் அழகான உடம்புடையவராக, மோசமான உடம்பு உடையவராக இருந்த, அழகெல்லாம் போய் ரொம்ப அசிங்கமான தோற்றத்தோடு இருந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான தோற்றத்தோடு அழகான உடம்போடு திரும்பி வருகிறார்கள். அப்ப அந்த சமயம் பார்த்து அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, வாராங்க. வந்த உடனே தன்னுடைய கணவனை காணல. எதுக்கு கணவன் நிற்கிறார், ஆனால் கணவன் போகும்போது எப்படி வேற ஒரு தோட்டத்துல பார்த்தாங்க. எனவே கணவரை காணாம தேடுறாங்க. இப்ப ஐயூப்கிட்டே கேட்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்காரு, அவனுக்கு பாத்தீங்களா, இப்படிப்பட்ட ஒரு கோரமான மனிதர் இருந்தா அவனுக்கு பாத்தீங்களான்னு கேட்டு கணவன்ட்டு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் தான் உன் கணவன், அல்லாஹ் என்னை குணப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறாங்க. அப்ப அவர்கள் போய் வரத்துக்குள்ள அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களை குணப்படுத்தினான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்னு துஆ செய்ய சஜ்தால விழுறாங்க. சஜ்தா வீழ்ந்து அல்லாஹ்னு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் அன்னி மஸ்ஸனி ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப். யா அல்லாஹ் ஷைத்தான் என்னை துன்பத்தை கொண்டும் வேதனை கொண்டும் தீண்டி விட்டாங்க, அல்லாஹ் என்னை குணப்படுத்துவா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஐயூபே உன்னுடைய பூமியை தேய்ப்பீராக, உன்னுடைய காலை விட்டு தேய்ப்பீராக, அங்கே ஒரு நீரூற்று உண்டாகும் என்று சொல்றான். அதே போல ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேய்க்கிறார்கள், அங்கே ஒரு நீரூற்று உண்டாகிறது. அது குளிர்ந்த ஒரு நீராக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஐயூபே அதை நீ குளித்துக் கொள்வீராக என்று சொல்கிறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் குளிக்கிறார்கள். குளித்தவுடன் அவர் மேனியில் இருந்த எல்லா நோய் போய் அழகான உடம்பை பெறுகிறார்கள். நீங்க ஐயூபை நீங்க என்ன செய்யுங்க, அதை குடிப்பீராக என்று சொல்றார்கள். அவர்கள் தண்ணீரை குடிக்கிறார்கள். உள்ளத்தில் இருந்த நோயும் உடம்புக்குள்ள இருந்த நோய் என்ன செய்து அவர்கள் விட்டு போய்விட்டது. அழகான மனிதர் அவர்கள் திரும்பி விட்டார்கள். ஒவாஹப் நாடு திரும்பி பாருங்க, வஹப் என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். ஒவாஹப் நாடு மின்னா வதிக்ரான் உல் அல்பாப். நாம் அவருக்கு அவருடைய குடும்பத்தவரையும் அவர்களை போன்ற அதோடு அவர்களோடு சேர்ந்து அவர்களை போன்றதையும் என்ன செய்யணும், அவர்களுக்கு வழங்கினோம் என்று அருக்குடையாக கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்மிடையே ரஹ்மத்தாக நம்மிடையே அருக்குடையாக வழங்கினோம். மேலும் இது புத்தி உள்ளவர்களுக்கு அறிவுடையவர்களுக்கு இது உபதேசமாக இருக்கிறது, இது ஆக்கிரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, அப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னதான் நோய் என்று நாம் என்ன முடிவுக்கு வருவோம் என்று சொன்னால் 3 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துறான். சூத்ர அம்பியா அல்லாஹ் சொல்லும்போது அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமர் ரஹீம். துர் இரண்டாவது, இங்கே நுஸ்பு மூணாவது. அதான் நுஸ்பு என்றால் அந்த குடும்பம், அவங்களுடைய குடும்பம், மனைவி, மக்கள், பொருளாதாரம் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்தது. அதாப் என்றால் உடல் சம்பந்தப்பட்ட நோய். இது இவ்வாறு என்ன செய்யப்படுது, விரிவரை சொல்லப்படுகின்றது. நுஸ்பு என்றால் பொருளாதாரம் நஷ்டமடைந்தது, மனைவி மக்கள் பிரிஞ்சு போனது அல்லது இல்லாமல் போனது, அதுவும். அதாப் என்றால் அவருடைய உடம்பு சம்பந்தப்பட்ட அந்த நோய். இந்த 3 துர்ரு, நுசுப், அதாப், இந்த 3ம் தான் அவருக்கு நோயாக இருந்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். இதுல அல்லாஹ் தஆலா மீண்டும் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தை மீண்டும் திருப்பி கொடுத்தான். சிலர் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே குடும்பம் எல்லாம் எல்லாரும் அவங்க பிள்ளைகள்லாம் மூத்தாயிட்டாங்க, அல்லாஹ் அனைத்து அதிகமான பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லாத்தையும் மூத்தாக்கிட்டான்,
பொருளாதாரம் இல்லாமல் ஆயிடுச்சு. மீண்டும் அல்லாஹ் ஒரு உயிர் கொடுத்து எழுப்பினான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு சரியான கருத்து அல்ல. மாறா அல்லாஹ் மீண்டும் அவர்களுக்கு அதிகமான குழந்தைகளை கொடுத்தான், மனைவியை திருப்பி கொடுத்தான், மீண்டும் அதிகமான குழந்தைகள் எல்லாம் கொடுத்தான், பொருளாதாரத்தை கொடுத்தான், எல்லாம் கொடுத்து அல்லாஹ் சொல்றான் ரஹ்மத்த மின்னா எம்மிடமிருந்து ரஹ்மத்தாக அல்லாஹ் ரஹ்மத்தா இது இருக்கின்றது. மேலும் இது அறிவுடையவர்களுக்கு திக்ரா நல்லுபதேசம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அறிவுடையவர்கள் என்ன நல்லுபதேசம், என்ன உபதேசம் இது? அருமை சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவத்துல இருந்து அல்லாஹ் ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நோயுற்றார்கள், பொறுமையாக இருந்தார்கள், அல்லாஹ்விடம் கெஞ்சினார்கள், மன்றாடினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நோயை குணப்படுத்தினார். இந்த 4 விஷயம் தான். எப்படி அல்லாஹ் துஆ செய்றாங்க பாருங்க. இதான் முக்கியம். நமக்கு அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம் இது. எப்படி அல்லாஹ் துஆ செய்றாங்க? இதுதான் படிப்பினை புத்தி உள்ளவர்களுக்கு. அந்த நோயை அல்லாஹ் பக்கம் அவர்கள் சாட்டவில்லை. அல்லாஹ்வோடு என்னாலும் ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வோடு அதபாக ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள். யா அல்லாஹ், நோய் நீ கொடுக்கல, ஷைத்தான் கொடுத்தான், ஷைத்தான் நோய் கொடுத்து தீண்டு விட்டான் என்று சொல்கிறார்கள். இதே வார்த்தையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஷோரால வந்துச்சு, வைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபி, நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவன் தான் என்னை குணப்படுத்துகிறான் என்று சொன்னாங்க. இதுதான் அல்லாஹ்வோடு நடந்து கொண்ட அதபு. யா அல்லாஹ், நீ நோய் கொடுத்து விட்டாயே, இப்படிலாம் நீ செய்யறாய், நோய் கொடுத்து விட்டாய், நீதான் நோய் கொடுத்த, ஏன் நோய் நீ தீர்க்க மாட்டேங்கிறாய் என்று அல்லாஹ் நம்முடைய மக்கள்லாம் ஒரு சில பேர் அறியாமல் புலம்புகிறார்கள். நீதான் அந்த நோயை கொடுத்தா என்று சொல்கிறார்கள். இது மிக மிக தவறு. அல்லாஹ்வோடு நடந்து கொள்ள, அல்லாஹ் நோயை அவன் தான் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் நோயை கொடுக்கிறான், அவன் தான் நோயை குணமாக்குறான், அது உண்மைதான். ஆனாலும் அல்லாஹ்வோடு நாம சம்பாஷணை செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வோடு பேசுகின்ற பொழுது ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது. அந்த ஒழுக்கம் நல்ல விஷயங்கள் தான் அல்லாஹ்வோடு சேர்க்கணும், தீய விஷயங்கள் அல்லாஹ்வோடு சேர்க்கக்கூடாது, கெட்ட விஷயம் அல்லாஹ்வோடு சேர்க்கக்கூடாது, ஷர்ரை அல்லாஹ்வோடு சேர்க்கக்கூடாது, ஹைரை அல்லாஹ்வோடு சேர்க்கணும். எனவே இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த விஷயத்தில் உள்ள படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வோடு நாம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள, அல்லாஹ்வோடு ஒழுக்கமாக பேசணும், ஹைரை தான் அல்லாஹ்வோடு சேர்க்கணும், ஷர்ரை தீமை அல்லாஹ்வோடு சேர்க்கக்கூடாது என்று தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா அந்த ஆயத்து இன்னொரு ஆயத்து இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு நான் சொல்றேன். அந்த ஆயத்து சப்ஜெக்ட் இப்படி முடிக்கலாம்னு சொன்னா, இன்னா வஜ்தனாஹு சாபிரா நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், நிச்சயமாக நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம். இதான் அல்லாஹ்வுக்கு சர்டிபிகேட். அவரை நாம் பொறுமையாளராக கண்டோம். நிஅமல் அப்து, மிக சிறந்த அடியாராக இருந்தார். இன்னஹு அவ்வாப், நிச்சயமாக அவர் எல்லா காரியங்களும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பினார். தாவூதுக்கு இதே வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினா, சுலைமானுக்கு இதே வார்த்தையை பயன்படுத்தினா, அய்யூபுக்கு இதே வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான். அப்போ பொறுமை காக்க வேண்டும். நம்ம எதுக்கு, நமக்கு என்ன வந்தாலும் பொறுமை காக்க வேண்டும், என்ன நோய் இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். அதில் கவலைப்பட்டு துவண்டு விடக்கூடாது, துவண்டு விடக்கூடாது, அல்லாஹ்வை தவறான எண்ணம் கொண்டு விடக்கூடாது, அல்லாஹ்வை சபிக்க கூடாது, அல்லாஹ்வை தவறாக பேசக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து கொண்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் 18 ஆண்டுகள் சாதாரண ஒரு காலகட்டம் அல்ல. அந்த 18 ஆண்டுகள் எவ்வளவு மன்றாடி இருப்பார்கள், எவ்வளவு கெஞ்சிருப்பாங்க, எவ்வளவு கேட்டிருப்பாங்க. அத்தனை ஆண்டுகள் அவர்கள் கேட்டு கேட்டு துஆ செய்து அல்லாஹ்வை கெஞ்சி அல்லாஹ் கடைசியாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுக்கு இருந்த அந்த உள நோயையும், அவர்களுக்கு இருந்த வெளி உடல் நோயையும், அவர்கள் இருந்த மற்ற பிரச்சனைகளையும், மற்ற விதமான துன்பங்களையும் அல்லாஹ் தஆலா போக்கினான் என்று நாம் தெரிந்து கொண்டு, நம்முடைய விஷயத்திலும் இந்த மாதிரி பொறுமையாக நாம் இருக்க வேண்டும் என்ற படிப்பினை தான் இதுல திக்ரா லிஉலில் அல்பாப், இந்த படிப்பினை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த புத்தி அறிவுடையவர்களுக்கு படிப்பினை சொல்லி காட்டுகிறான். இதே விஷயம் அம்பியால எப்படி சொல்லி இருப்பான், எப்படி அப்படி அல்லாஹ் சொல்லியிருப்பான். எம் புறத்திலிருந்து ரஹ்மத்தாக இதை நாம் கொடுத்தோம், ரஹ்மத்தாக அவருடைய குடும்பத்தையும் கொடுத்தோம், அதே போன்று அதோடு சேர்ந்து அதே போன்றதை கொடுத்தோம். மேலும் அதாவது அடிமைகளுக்கு இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு அது படிப்படியாகவும் அதை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அங்க இபாதத் செய்யக்கூடியவர்கள், இங்கே அறிவாளிகள். அப்ப என்ன புரிந்து கொள்கிறோம், அறிவுடையவர்கள் தான் அல்லாஹ்வை ஒழுங்கான முறையில் இபாதத் செய்வார்கள். புத்தி உடையவர்கள் தான் அல்லாஹ்வை ஒழுங்கான முறையில் வணங்குவார்கள், அவனுக்கு உண்மையான அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே சகோதரர்களே, இந்த முக்கியமான இந்த நபிமார்களுடைய சம்பவம் கொஞ்சம் நீண்டு விட்டது. எனவே இதுக்கு மேல இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரத்தை அதிகமா எடுத்துக்கொள்ள முடியாது. இதோடு இன்றைய இது வரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த சூறாக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ்
முடிந்த அளவுக்கு சுருக்கமாக பார்ப்போம் என்று கூறி, எந்த விஷயத்தை நான் இங்கு உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்தேனோ இது ஏதாவது தவறாக இருந்தால் அது என் புறத்தில் உள்ளது, சரியாக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. தவறாக இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக, சரியாக இருந்தால் அதை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக என்று கூறி, ஹாதா மின் இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وذكر فإن الذكرى تنفع المؤمنين